ब्राह्मणो मम देवताः அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்ற ஸ்லோகம் இது. நம்மெல்லாம் கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டே இருக்கோம். கிருஷ்ணர் கண்ணை மூடின்னு தபஸ் பண்றாரு. நீங்க யார தபஸ் பண்றேன்? நாங்க தான் உங்களை தபஸ் பண்றோம். நீங்க யார் தபஸ் பண்றேன்னா அவர் சொல்ற தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். உலகம் எப்படி நடக்கிறது? தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு நடக்குது. பேசும்போது சொல்றோம் தெய்வாதீனமா நடக்குது. எல்லாமே தெய்வாதீனம் கட்டுப்படுறது. தெய்வத்துக்கு கட்டுப்படுறது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம். மந்திராதீனந்து தெய்வதம். இந்த மந்திரம் இந்த பகவான் ரெண்டு பேருக்கு கட்டுப்படுறான். ஒண்ணு பக்தன் பிரகலாதார் இந்த தூண்ல பெருமாள் இருப்பான்னு சொன்னா அங்க பெருமாள் ஒரு கலசத்துல புருஷம் புண்டரி காட்சம் தியாயாமி அப்படின்னா அங்க பெருமாள் வந்துடும். ஏன்னா மந்திரஸ்வரூபமா இருக்க பகவான். மந்திராதீனந்து தெய்வதம். தன்மந்திரம் பிராமணாதீனம். சின்ன குழந்தைகள் இவருக்கெல்லாம் சின்னவாலாம் நாங்கெல்லாம் சின்னவாலாம் இருந்தாலும் இவருக்கு அக்ஷதை போடுறோம் அப்படின்னா படிச்ச வேதத்துக்காக. அவ வேதத்துக்கு சேவிக்கிறா, அவளுக்கு நாங்க அக்ஷதை போடுறோம். தன்மந்திரம் பிராமணாதீனம். பிராமணோ மம தேவதாக. அப்படிவே ரிஷிகள், அப்படியேப்பட்ட ரிஷிகள் அந்த வேதம் படிச்சவாள்லாம் எனக்கு தெய்வம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. நமக்கு எல்லாமே மந்திரம்தான். 40 விதமான சம்ஸ்காரங்கள். எப்பேலேருந்து அம்மா வயத்துல 3வது மாசம் சின்னதா ஒரு உருண்டை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு உருண்டை உண்டாகும் போது புகும் சுவனம் அப்படிங்கிற கர்மா பண்றோம் இல்லையா? புகும் சுவன சீமந்தம் அந்த வயத்துல இருக்கும் போதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் 40 விதமான விகித கர்மா. அதான் விகித கர்மானா பண்ணித்தான். நான் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது, நான் ஊர்ல இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பண்ணித்தான் ஆகும் அப்படின்னு 40 விதமான சம்ஸ்காரம். அபிஹித கர்மா அப்படிங்கிறது குழந்தை பிறந்து ஆயுஷ்வமத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த சர்ச்சைது மூர்த்தி சதாபிஷேகம், விஜயரதாந்தி, உக்ரரதாந்தி, பீமரதாந்தி, சதாபிஷேகம், அது எல்லாம் அபிஹித கர்மான்னு. இந்த கர்மாவை சொல்லியிருக்கு, இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரிஷி வாக்கியமா நம்ம பெரியவா சொன்னா அப்படின்னா ஒரு ரிஷிகள் சொல்லியிருக்காரு. அந்த ரிஷி வாக்கியத்துல இந்த 60 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த மந்திரம்லாம் சொல்லி இந்த கர்மாவை பண்ணிக்கணும் அப்படின்னு. நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தா நம்ம ஆத்துல பார்த்தோம்னா யாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. யாரும் பெருசா சட்சியத்து புத்திலாம் யாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் பண்ணிக்கல அப்படின்னா அவளுக்கு கோவில் பெருமா, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன்னா கோவில தான் கட்டிட்டு கோவிலே தான் இருந்தோம். தனியா நமக்குன்னு ஒரு இதா பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு டைம் கிடையாது. கோவில இருக்கவங்க டைம் கருவாங்க. அதே மாதிரி கோவிலே கோவில தான் கைங்கரியம் எப்போ பார்த்தாலும். அப்போ நம்ம தனியா ஒரு கர்மா பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அபிஹித கர்மா தானே. பண்ணினாவும் பண்ணிக்கலாம், பண்ணிக்காமவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அவ பெருசா பண்ணிக்க மாட்டான்.